இவர்தான் கபீர். எளிதில் பதட்டப்படாத ஒரு நபர். அவருக்கு பைக் ஓட்டுவது மிகவும் பிடிக்கும். அவர் பெரும்பாலான நேரத்தை ஆன்லைனில் கேம் விளையாடுவதில் செலவிடுவதுண்டு. ஒரு நாள் ஒரு விளையாட்டின் நடுவில் அவருக்கு காவல்துறையிலிருந்து நேரடியாக ஒரு வீடியோ அழைப்பு வருகிறது. திரையில் காவல்துறை சீருடையில் ஒருவர் இருக்கிறார். அவர், உங்களுக்கு எதிராக ஒரு கைதி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் உங்களை டிஜிட்டல் முறையில் கைது செய்கிறோம். நீங்கள் ஜாமீன் பெற விரும்பினால் இப்போதே பணம் அனுப்பிடுங்கள் அல்லது சிறையில் வாட தயாராகிடுங்கள் என்று கூறுகிறார். கபீர் உறைந்து போகிறார். அவரது கைகளில் இருந்த கண்ட்ரோலர் நழுவி விழுகிறது. கபீருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர் தன்னை அறியாமல் ஒரு குற்றவாளியாகிவிட்டாரா? அவர் பணத்தை அனுப்புவாரா? அவரது பயம் அவரை பதட்டமடைய செய்யுமா? அவர் ஏறக்குறைய அந்த மோசடி வலையில் வீழும் நிலைக்கு சென்று விட்டார். ஆனால் அவருக்கு ஏதோ சரியாக படவில்லை. அதனால் அவர் தொலைபேசி இணைப்பை துண்டிக்கிறார். உண்மையான காவல்துறையிடம் சரிபார்க்க எண் 100ஐ டயல் செய்கிறார். என்னவாயிற்று தெரியுமா? அவருக்கு எதிராக எந்த கைது வாரண்டும் இல்லை. பயத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சிக்கும் ஒரு மோசடி பேர் வழி அது. கபீர் நிம்மதியாக மூச்சுவிட்டு மீண்டும் தனது விளையாட்டை தொடர்கிறார். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பணம் கேட்கவோ அல்லது தொலைபேசி அல்லது வீடியோ அழைப்புகள் மூலம் கைது செய்வதாக அச்சுறுத்தவோ மாட்டார்கள். ஜான்கார் பனோ, ஜாகரூக் ரஹோ. டிஜிட்டல் கைது மோசடி வலையில் வீழாதீர்கள்.